இன்றைக்கி நாம் நேற்று இரத்த புற்றுநோயால் காலமான ஷிஹான் ஹுசைனி அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். அவருக்கு முதல்ல என்னுடைய அஞ்சலிகள். ரொம்ப நீண்டகால நண்பர் அவர். பல விஷயங்கள் அவரோட நான் பேசியிருக்கேன், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அவரை பற்றி நிச்சயமாக ஒரு எபிசோட் பேசிடணும் அப்படின்னு எனக்கு நேற்று தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் வெறும் ஒரு நண்பராக மட்டும் இருக்கல, பல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவராக இருந்திருக்காரு. அது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையாவது நான் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது நம்ம பாட்காஸ்ட்டில் அவரை பற்றி கட்டாயம் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம், அவர் போன மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்குள்ளேருந்து இந்த மரணத்தை அவர் எதிர்கொண்ட விதம் இருக்குல்ல, அவரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர்கள்லாம் சொன்னதுக்கு பிறகு அவர் அந்த மரணத்தை எதிர்கொண்ட விதம் என்னை ரொம்ப பாதிச்சுது. நம்மெல்லாம் எப்படி என்ன மாதிரி ஒரு லைஃப் பற்றின ஒரு பார்வையை அது கொடுத்துச்சு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஹுசைனி அவர்களுடைய வாழ்க்கை பற்றி. ஹுசைனி அவர்கள் எனக்கு பள்ளி காலத்தில் ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்காரு. எப்படி அப்படின்னா, ஹுசைனி அடிக்கடி செய்தித்தாளில் வந்துக்கிட்டே இருப்பார். உலக சாதனை படைக்கிறாருன்னு அடிக்கடி உலக சாதனை படைச்சிக்கிட்டே இருப்பார். 90ஸோட அந்த ஆரம்ப காலகட்டங்கள் இருக்குல்ல, அப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒரு கராத்தே வீரர், அவர் இந்த மாதிரி புதுசாக ஒரு உலக சாதனை செய்ய போகிறாரு அப்படின்னு நிறைய செய்திகள் பரபரப்பாக வரும். அதாவது அவர் 1000 ஐஸ் கட்டிகளை உடைக்க போகிறாரு கையாலேயே அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாறையை பெரிய பெரிய பாறை, அது ஒரு 100 கிலோ 200 கிலோ இருக்கக்கூடிய பாறையை எடுத்துகிட்டு அவர் நெஞ்சில் வச்சு உடைப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு ஸ்கூல் படிக்கும்போது இதை பற்றி நாங்கள் நிறையா பேசுவோம். யார் இருந்தாலும் இப்படி பயங்கரமாக பண்ணுறாப்புல அப்படின்னு. அவர் இந்த 1000 பாறையை வச்சு உடைக்கிறது அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படியே ஒரு பெரிய சுத்தியில் எடுத்துகிட்டு அவர் நெஞ்சில் அந்த பாறையை வச்சுருப்பாங்க. இந்த அவருடைய சிஷ்யர்கள்லாம், அந்த கராத்தே சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து நெஞ்சில் பாறையை வச்சுட்டு நிற்பாங்க. ஒரு பெரிய இதால் சுத்தியலால் அந்த நெஞ்சில் அடித்து உடைப்பாங்க. அவர் அதுலேயே 2-3 வாட்டி பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஏதோ 500 பண்ணேன், அப்புறம் 1000 பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவார், அவரோட விரலை கார் ஏற்றுவாங்க அவரோட விரல் மேலே. கிட்டத்தட்ட 101 காரை தன்னோட விரலில் ஏற்றிருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த 5000 ஓடுகளை கையால் உடைப்பார். உடச்சி முடிச்சுட்டு அவர் போய் எல்லாம் அப்படியே ஓவியம்லாம் வரைவார். அப்புறம் பாம்பு கடி வாங்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்த விஷயம் அதுதான். அவர் ஒரு நல்ல விஷ பாம்புகளை கையில் கடிக்க வச்சு அதை ஒரு ஆக்டாக அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப அதெல்லாம் இப்போ அது ஒரு சைல்ட்ஹுட் மெமரியாக இருந்திருக்கு. எப்படி ஒரு மனுஷனால் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் கராத்தேவை அவர்கிட்ட நான் இதை பற்றி கேட்டிருக்கேன், என்ன சார் இது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த காலத்தில் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், கராத்தேவை பிரபலப்படுத்துறதுக்காக நான் அதெல்லாம் செஞ்சேன். அப்புறம் எனக்கும் அந்த ஒரு ஆர்வம் இருந்துச்சு, எல்லாருக்கும் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் அப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரே சொல்லக்கூடியவர் தான். அந்த எதையுமே ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிடுவார். தான் ரொம்ப இளைஞனாக இருக்கும்போது பெரிய ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியவராக தான் இருந்தார். அதுவும் எனக்கு இந்த தீக்குள்ளே போயிட்டு வெளியே வருவார் ஒரு ஆக்டு. நான் அது ஞாபகம் இருக்குது எனக்கு. அதாவது ஒரு இடத்துல இப்போ நிறைய கட்டை, இந்த பெட்ரோல்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போய் இவர் உட்காந்துக்குவார். 30 செகண்ட் அந்த தீக்குள்ளேயே இருப்பார், இருந்துட்டு வெளியே வருவார். அந்த தீ எரியாமல் இருக்கிறதுக்கான உடைகள் போட்டிருந்தாலும் அதுக்குள்ளே போய் ஒரு 30 செகண்ட் இருக்கிறது அப்படிங்கிறதே கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் அதையெல்லாம் செஞ்சுருக்கார் அவர். எனக்கு இப்போ நம்ம எவ்வளவோ இன்ஃப்ளூயன்சஸ் பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணுறாங்க ஆக்டெல்லாம். ஒருத்தர் அண்டார்டிகாவுக்கு போய் வீடியோ எடுத்து போடுறாரு, ஒருத்தர் இந்த மாதிரி ஏதாவது சாதனைகள் செஞ்சு போடுறாங்க. ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் இன்ஃப்ளூயன்சர் தான். அவன் கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன் அப்படிம்பான். சரிங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி
ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால் எனக்கு தெரிஞ்சு அது ஷிஹான் ஹுசைனியாக தான் இருப்பார். அந்த காலத்து இன்ஃப்ளூயன்சர்னு நம்ம அவர் வந்து சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து அநேகமாக அவுட் ஆஃப் சினிமா பாலிட்டிக்ஸ் தாண்டி வெளியே வந்து ஒரு விஷயங்கள் செஞ்சு அதன் மூலமாக ஒரு பெரிய ஃபேம் கிடச்ச ஒரு ஆள் அப்படின்னா ஹுசைனியாக தான் இருப்பார். அதுவும் என்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பயங்கரமாக அவரை வந்து பிடிக்கும். ஏன்னா அவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நிஜ வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து இதெல்லாம் பண்ணுறானா, அவரை பற்றி கதைகள்லாம் சொல்லுவாங்க. மதுரையில் வந்து ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு சண்டை நடந்தப்போ 100 பேர் அவர் அடித்து பறக்க விட்டார் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அதெல்லாம் உண்மையா அப்படின்னு. ஏதாவது சண்டை நடந்திருக்கோம், யாரையாவது அடிச்சிருப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் அவர் எப்போவுமே என்ன சொல்லுவார்னா தற்காப்பு கலை அப்படிங்கிறது நம்மளை காத்துக்கிறதுக்கு தான், பிறரை வந்து அடிக்கிறதுக்கு கிடையாது. அதை வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுமோ இல்லை. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா கராத்தே கற்றுக்கிட்டு போய் 4 பேரை சண்டை பிடிக்கிறது, 4 பேரை அடிக்க போயிடுறது. அப்படி கிடையாது. தற்காப்பு கலை அப்படிங்கிறது வந்து தற்காப்பு, நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கானது அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டே இருந்த ஒரு மனிதராக இருந்தார். ஸோ அவரை பார்த்து நிறைய பேர் கராத்தேவுக்கு வந்திருக்காங்க உள்ள. அவரை பார்த்து கராத்தே கற்றுக்கிட்டவங்க, ஸ்கூல்ஸ் வச்சுக்கிட்டவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த பீரியடில் 90s. நானுமே கராத்தையெல்லாம் கற்றுக்கணுன்னு அப்போல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். இவரை பார்த்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். எப்போவுமே அவரோட அந்த பாய்லிங்காக இருக்கும். அவரோட பிளட் வந்து எப்போவுமே பாய்லிங்காக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எப்போவுமே அட்ரினலின் ரஷ்லேயே இருப்பார். ஏதாவது செய்யணும், ஏதாவது புதுசாக செய்யணும். அவரால் சும்மாவே இருக்க முடியாது. அவரால் எப்போவுமே சும்மாவே இருக்க முடியாது. எப்போவும் ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக ஈடுபடுவார். அதாவது புதுசாக ட்ரை பண்ணுறது வேறு, ஆனால் எதை ட்ரை பண்ணாலும் அதில் ரொம்ப தீவிரத்தை காட்டுறதுன்றது ஒன்று. ப்ளஸ் க்ரியேட்டிவாக இருக்கணும்னு நினைப்பார். எல்லாத்தையும் க்ரியேட்டிவாக செய்யணும், நம்மளுடைய சிக்னேச்சர் அதில் இருக்கணும். என்னடா நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் செய்யலாம், ஆனால் நம்ம பண்ணுறோம், அது நம்மளுடைய சிறப்பு, இதை இவனால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருந்தார். எனக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அந்த குவாலிட்டியை பார்த்து. நம்ம வந்து எது செஞ்சாலும் அதில் நம்மளோட தனித்துவம் இருக்கணும்னு சொல்லுவார். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்டா, ஆனால் நம்ம அந்த தனித்துவத்தோடு அதை வந்து நம்ம செய்யணும், எப்போவுமே அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். எனக்கு வந்து அதனாலேயே அவர் வந்து இந்த சைல்ட்ஹுட்டில் அவரை வந்து வெறுமனே இந்த நியூஸில் ஆனந்த விகடனில் வரும், தினத்தந்தியில் வரும் அவரை பற்றின செய்திகள், அதை படித்தே அவர் மேலே ரொம்ப ஒரு சூப்பர்மேன் மாதிரி நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்காரு. இப்போ யோசிச்சு பார்த்தா அவர் பண்ணது எல்லாமே ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயங்களாக தோணினாலும் அப்போ வந்து அது வந்து ஒரு சூப்பர் ஆக்டாக இருந்துருச்சு. அப்போ நான் வந்து பத்திரிகை துறைக்கு வந்ததுக்கப்புறம் ஆர்ச்சரி காம்படிஷன் ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்குது. அவர் அங்கே தான் மீட் பண்ணப்போ நான் வந்து தீபிகா குமாரி அப்படின்னு இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்ச்சர். அவங்க வந்து ஒலிம்பிக் இதிலெல்லாம் கலந்துக்கிறவங்க, ஏஷியன் கேம்ஸில் மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தப்போ தான் அவங்க வந்து அப்போது ஆரம்ப நிலையில் இருக்காங்க. ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு பொண்ணு. அவங்களோட லைஃப் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது இவர் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு பாரு எங்கேயோ போகுது ரொம்ப அப்படின்னு. அங்கே மீட் பண்ணுறேன், அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆர்ச்சரிக்காக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஒரு பயங்கர லட்சியம் இருந்துச்சு. என்னென்னா தமிழ்நாட்டில் இருந்து வில்வித்தையில் ஒருத்தரையாவது ஒலிம்பிக் அனுப்பிச்சு கோல்டு மெடல் வாங்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தார். அதுக்காக ரொம்ப போராடுவார். சின்ன சின்ன பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்க டெய்லியும் காலையில் வந்து இங்கே கீழ்பாக்க அந்த கிரவுண்டு இருக்கும், SDAT கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து அவங்க இது நடந்துக்கிட்டு இருக்கும், அந்த ஆர்ச்சரி செஷன்ஸ் வச்சுருப்பார், அந்த ட்ரைனிங் செஷன்ஸ் வச்சுருப்பார். அங்கே போனோம்னா அவ்வளோ குழந்தைங்க, அவ்வளோ பெரியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தீவிரமாக பயிற்சி கொடுத்துட்ருப்பார். அதில் நிறைய ஏழை குழந்தைகள் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமே, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதும் ஆச்சரியப்படுத்தியதும் என்னென்னா, அவர் வந்து ஏழை குழந்தைகள் வந்து அவ்வளோ பேரை வந்து ஆர்ச்சரிக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கான இப்போ அவங்க காம்படிஷன் போகிறாங்கன்னா அதுக்கான செலவுகளை ஏற்றுக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு, உடைகள் அப்படின்னு என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு அவங்கள வந்து நர்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார். அதுக்காக யாருக்கிட்ட வேணாலும் போய் உதவிக்காக நிற்பார். அதை பார்க்கவே மாட்டார். அந்த மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக
நம்ம வந்து எங்கே வேணாலும் போய் நிற்கிறதுன்றது இருக்குல்ல. அவர் வந்து அவ்வளோ ஸ்பான்சருக்காக அவ்வளோ போராடுவார். ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நிற்கக்கூடியவராக அவர் இருந்தார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் கேட்பேன் அவர்கிட்ட, எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள்? அப்போ வந்து அவர் இந்த அதிரடி சமையல்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இதில் பண்ணிக்கிட்டு இருந்தார், மெகா டிவின்னு நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஹிட்டு. அவர் வந்து ஜாலியாக அந்த மாதிரி, எனக்கு தெரிஞ்ச அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி பயங்கர ஒரு பீக் யூடியூபராக கூட இருந்திருப்பார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி இருக்குல்ல, அதை வந்து நம்ம விஷுவலாக அப்படியே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார். நீங்கள் அந்த அதிரடி சமையல் நிகழ்ச்சி நினைக்கிறேன், அதிரடி சமையலோ ஏதோ ஒரு பேர் மெகா டிவி ஜெயா டிவியில் வந்துச்சான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். நம்ம எத்தனையோ சமையல் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம், அது மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்கும். என்னென்னா பாத்திரத்தெல்லாம் தூக்கி அடிப்பாப்பில் பயங்கரமாக வெட்டி அந்த காய்கறி வெட்டுறதே ஏதோ ரொம்ப அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். அந்த ஆக்சுவலாக சமையல்லாம் தாண்டி அவர் பண்ணுற சேட்டையை பார்க்குறதே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன் அந்த ப்ரோக்ராம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் அது. அப்படி அவர் வந்து வேறு என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் ஆர்ச்சரிக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு ஆர்ச்சரியில் வந்து குழந்தைங்கள வந்து கொண்டு வரணும், அவங்கள பெரிய ஆளாக்கணும், அவங்க எல்லாரையும் நல்லா முன்னேற்றி கொண்டு வரணும், அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப உழைச்சிருக்காரு அவர். அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப மிக மிக அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 400 ஆர்ச்சர்ஸை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் வந்து அப்போ ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன். 2009 2015 வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஆர்ச்சரிலாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இல்லவே இல்லை. ஆர்ச்சரிக்குன்னு பெரிய எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியோ அதுக்கான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸு கோச்சு யாருமே அதிகமாக இல்லாத ஒரு சூழலில் அதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து அவர் உருவாக்குனார். அதாவது ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட் இதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து தமிழர்களுக்கு இயற்கையாகவே இருக்குது ஆர்ச்சரி டேலண்ட்டு. அதை வந்து நம்ம நர்ச்சர் பண்ணோம்னா அவங்க ஈஸியாக கோல்டெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லைஃபே மாறிடும் அப்படின்னு நிறைய பேர் லைஃப்பை மாற்றிருக்காரு அவர். அவங்கள வந்து நேஷ்னல் லெவலு இன்டர்நேஷ்னல் லெவல் போட்டிகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களோட லைஃப்பை வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அவருடைய அந்த ஆர்வம் இருக்குல்ல, தீவிரம் இருக்குல்ல, மற்றவங்களுக்கு உழைக்கிறதுன்ற தீவிரம், அதாவது அவர் தன்னுடைய 50 வயதுக்கு மேலே இந்த ஆர்ச்சரியில் தான் ஃபுல்லாக ஈடுபட்டு இருந்தார். அவர் கராத்தே அது இதுன்னு நிறைய கோச்சிங் பண்ணியிருக்காரு. பிரபலங்களுக்கெல்லாம் செக்யூரிட்டியாக இருந்திருக்கு. செக்யூரிட்டி ஏஜென்சி மாதிரி ஒன்று வச்சு அவங்களுக்கெல்லாம் பர்சனல் செக்யூரிட்டி சர்வீஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. நடிகர்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், அந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களுக்கு, அப்புறம் பாலச்சந்தர், ஷங்கர் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு செக்யூரிட்டி, பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காப்புல. அப்படின்னு நிறையா பண்ணியிருந்தாலும் இந்த ஆர்ச்சரி வில்வித்தை பயிற்சியில் அவர் பண்ண சாதனைகள் வந்து ரொம்ப பெருசு. நிச்சயமாக அவர் அந்த 400 பேரும் அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுவும் குறிப்பாக நிறைய ஏழை மாணவர்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து இந்த விளையாட்டில் தீவிரமாக ஈடுபடுத்தி அவங்க லைஃப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுக்கறது, அடுத்து கல்லூரி சீட் வாங்கி கொடுக்கறதுன்னு நிறைய விஷயங்கள் ஒரு தனி மனிதனாக செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கூடவே உதவிகளுக்காக போய் நின்றுக்கிட்டே இருப்பார். அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் அவர் வந்து எப்படி பல நேரங்களில் அறியப்படுறாருன்னா, அவர் சில விஷயங்கள் பண்ணுவார். இந்த ரத்தத்தாலேயே சிலை வைக்கிறது, ரத்தத்தில் ஓவியம் வரைகிறதுன்ற மாதிரி ஏதாவது ஃபன்னியாக எதையாவது பண்ணி விட்டுருவார். அப்போ சில நேரத்தில் அதுதான் வந்து அவருடைய அடையாளமாக கூட மாறி அவரை வந்து வெறுமனே அதை வச்சு மட்டுமே மதிப்பிடுறது. அவர் வந்து ஒரு ஏடிஎம்கே ஆள். அவர் ஏடிஎம்கே ஆளே கிடையாது, அவருக்கும் ஏடிஎம்கேக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் வந்து பயங்கர ஜெயலலிதா ஃபேன். ஸோ ஜெயலலிதா ஃபேனாக இருக்கிறதுனால அவருக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டு, அதனால நானுமே கேட்டிருக்கேன் அவர்கிட்ட, ஏங்க இப்படி அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் செய்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றது தான். அது கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கார். குறிப்பாக அந்த ஜெயலலிதா அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அன்புக்கு இல்லை வந்து ஒரு ரசிகராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவரோட அந்த 90ஸோட ஆரம்பத்தில் வந்து அவர் நிறைய இந்த கராத்தே வித்தைகள்லாம் செய்யும்போது அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி அவரோட கராத்தே ஸ்கூல் வச்சுக்கிறதுக்காக பெசனரில் வந்து ஒரு வீடு, இடம் அந்த மாதிரி ஏதோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து அவர் ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்காரு. அதனால ரத்தத்தால் எதையாவது பண்ணுறது, அவங்களுக்கு வந்து சிலை வைக்கிறது, ஓவியம் வரைகிறதுன்னு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனிதர் தான் அந்த ஹுசைனி. என்னென்னா எதையும் ஒளிவு முறையும் இல்லாமல்
பிறரை வந்து இது பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்திருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் வடிப்பார். அவரோட சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமான சிற்பங்கள்லாம் வச்சுருப்பார் அவரோட ஆஃபீஸில். அந்த அவரோட ட்ரைனிங் சென்டர் இருக்குது, கலாசேத்ரா காலனின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து போனோம்னா ஒரே வினோதமான சிற்பங்கள் வச்சுருப்பார். அவர் வந்து ஓவியங்கள் வரைகிறவராக இருந்தார். ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஆக்சுவலாக ஓவியங்கள் ரொம்ப பிரமாதமாக வரையக்கூடியவர். ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆள். அவரோட எனர்ஜி வந்து நமக்கு தொத்திக்கும். ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே அவரோட எனர்ஜி வந்து நமக்கு தொத்திக்கும். ஒரு ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு நபர் அவர். அவருடைய மரணம் வந்து ரொம்ப வருத்தம் தரக்கூடியதாக இருந்துச்சு குறிப்பாக. ஆனால் அவர் வந்து இந்த புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, ரத்த புற்றுநோய், அதை சரி பண்ண முடியாத நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உடஞ்செல்லாம் போல. அவர் பாட்டுக்கு அடுத்தது தன் மரணத்துக்கு பிறகு தான் உருவாக்கின இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கிட்டார். குறிப்பாக தன்னோட உடல் வந்து தானம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி உடல் தானத்துக்கு போகிறாரு. தான் வச்சுருந்த அத்தனை கித்தார் வச்சுருந்தார் அவர் கித்தாருக்குன்னே ஒரு ரூம் வச்சுருப்பார் அவர் வீட்டில். அந்த கித்தார் ரூமில் இந்த அத்தனை கித்தாரையும் எடுத்து ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு வந்து மொத்தத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வந்து இனிமேல் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவருடைய ஆர்ச்சரி அந்த இதை வந்து அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் செய்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட்டு தன்னுடைய மரணத்துக்கு பிறகு எப்படி என்னென்ன விஷயம்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு கூடவே வந்து அவர் அந்த இருக்கிற அந்த காலத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக கழிக்கணும் அப்படின்னு பாட்டு பாடுறது, அவங்க கூட தினமும் வீடியோ வழியாக பேசுகிறது அப்படின்னு தன்னை ஆக்டிவாக வச்சுருந்துருக்காரு. ஃபேஸ்புக் வழியாக இன்ஸ்டாகிராம் வழியாக பேசிக்கிட்டே இருந்தார், அவருடைய அனுபவங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். அது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மரணத்தை பார்த்து பயப்படாமல் ரொம்ப அதை வந்து வரவேற்றுட்டு அதை ரொம்ப ஹாப்பியாக அதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம எல்லாம் வந்து அவ்வளோ என்னென்னமோ யோசிக்கிறோம், அவ்வளோ பயத்தோடு வாழ்கிறோம். அவர் வந்து ஒரு வீரன் அப்படிங்கிறமா அவர் தானே, மரணத்தை பார்த்து அஞ்சாமல் அதை நேருக்கு நேராக எதிர்கொண்டு அப்படியே ஒரு ட்ராவலில் ஒரு ஸ்டாப்லேருந்து அடுத்த ஸ்டாப் போகிற மாதிரி அவர் வந்து அதை ஹேண்டில் பண்ணார். எனக்கு அதை சொல்லும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. பட் ஆனால் ஒரு பேரிழப்பு தான். குறிப்பாக அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ எல்லாரையும் வந்து ஒரு தந்தையை போல் பார்த்துக்கக்கூடியவர், ரொம்ப நல்ல மனுஷன். அவருடைய இழப்பு வந்து நிச்சயம் பேரிழப்பாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும். ஸோ அவருக்கு நம்முடைய மெட்ராஸ் மார்க் நீயே ஒளி பாட்காஸ்ட் சார்பாக அஞ்சலிகள். நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மார்க் அதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட்.